ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நேற்று வைஷோட ஒரு கமெண்ட் பார்த்தேன். தேட் கமெண்ட் வாஸ் ஆல்மோஸ்ட் நான் போட்ட அந்த வீடியோலேருந்து நிறைய ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை அது புரியல அப்படின்னா அதில் இன்னும் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ட்வின் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஜேர்னிங்க. ஏன் இத்தனை பேர் வீடியோஸ் பாடுறாங்க, எதுக்கு இதை பற்றி இத்தனை ஒரு பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது, எத்தனை பேர் இதுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. வை? பிகாஸ் தட் இஸ் ஸோ பெயின்ஃபுல். நான் சிரிச்சுக்கிட்டு நிறைய வீடியோஸ் போடும்போது, நிறைய கண்டென்ட் சொல்லும்போது, ரொம்ப ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணும்போது எல்லாரும் இது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிக்கலாம். அண்ட் அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் பைபாஸ் பண்ணிக்கிட்டு அந்த நார்மல் லைஃப்லேயே ப்ராப்பர் ஸ்பிரிச்சுவாலிட்டியை டச் பண்ணாமல் நம்ம சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இதை கண்டினியூ பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸ்பெசிஃபிக்கலி வைஷு கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, ஹவு டு கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது. இந்த பெயினில் நீங்கள் ஹீலிங்லாம் பண்ணி உங்கள் இன்னர் சைல்டெல்லாம் ஹீல் பண்ணி அதுக்கப்புறம் த ஹோல் டே நீங்கள் எப்படி வாழுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க. நீங்கள்லாம் ஹீல் பண்ணுறீங்க, பட் ஹவ் ஆர் யூ லிவிங் யுவர் லைஃப்? அங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்கே இருக்குது? வாட் டஸ் இட் மீன்? அதாவது சாமி கும்பிட்டு டெய்லி வீட்டில் உட்காந்துருக்கணும்னு கிடையாது, பட் ஸ்பிரிச்சுவலி யூ ஹாவ் டு லிவ் அப்படின்னு சொல்லும்போது யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங். மெயின்லி யங் ஜென்ரேஷனாக இருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் ஆன் சோஷியல் மீடியாவில் ஒரு 10-15 மினிட்ஸ் ஓகே, மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர், அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இஃப் யுவர் அவேர்னஸ் இஸ் நாட் இன் ஹையர் லெவல், உங்களுக்கு அந்த அவேர்னஸ் ப்ராப்பராக இல்லைன்னா யூ ஜஸ்ட் கெட் கேரிட் அவே பை பீப்புள் ஹூ டாக் தேர். என்ன நீங்கள் வெளியில் இருக்கிற எனர்ஜி எடுத்துக்கிறீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, நான் இன்னர் ஒர்க் பண்ணி நான் ப்ராப்பரான பிளேஸில் தான் இருக்கேன், ஆனால் எகெயின் எனக்கு எல்லாம் திரும்ப பழையது மாதிரி வருது, இல்லை திரும்ப பர்ஜிங் வருது, திரும்ப பிரச்சனைகள் வருதுன்னா எனர்ஜி வெளியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி இன்புட்டும் நீங்கள் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதாவது வெளியில் இருக்கிற மனுஷங்க பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் சப்கான்ஷியஸில் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ஸ்டா ரீல் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்லோலி யூ ஸ்டார்ட் டு திங்க், ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு. கொஞ்சம் பேர் யார் எது சொன்னாலும் ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க இருப்பாங்க. பட் நார்மலி நம்மலாம் எப்படின்னா, ஒருத்தங்க சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிப்போம். அவங்க ரைட்டா, அவங்க எங்கேருந்து இதை கற்றுக்கிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு எப்படி இது சொல்ல முடியுது, இந்த பேக்ரவுண்ட் சர்ச் எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம். யார் அங்கே பேசினாலும் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நம்ம பிரெயின் உடனே அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். ஈவன் ஒரு காமெடி வீடியோ தான் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களை கிண்டல் பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கூட வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யோர் பிரெயின் ஸ்டார்ட்ஸ் டு ஃபீல் தட் இதெல்லாம் நார்மல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். அந்த காமெடியில் கூட தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் விச் ஆர் பீயிங் ஃபோக்கஸ்ட் ஆன். அதாவது இந்த உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி தான் அங்கே காமெடியாக போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் திரும்ப அந்த நார்மல் வேர்ல்ட்லி அஃபேரில் அந்த கண்டிஷனிங்லேயே தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் டச் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த அவுட்டர் வேர்ல்டு. அதுக்கு நீங்கள் டெஃபினட்டாக நான் சொல்லுவேன், யூ கேன் வாட்ச் சம்திங் ஃபார் சம் டைம். காமெடி மூவிஸ் வேணால் பாருங்கள், இப்போ ஒரு வாரத்தில் ஒரு நாள் பாருங்கள், அதுக்கப்புறம் டோன்ட் வாட்ச் எவ்ரி டே. இதெல்லாம் நான் சொல்லும்போது நான் யார் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன பார்க்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அதனால நான் சொல்லவும் மாட்டேன். இப்போ என் வீட்டில் கூட நான் என் பசங்கள்கிட்ட நீங்கள் இதை தான் வாட்ச் பண்ணுங்கள், இதை தான் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் பாதர். உங்கள்கிட்டையும் நான் அப்படி தான். இஃப் யூ வாண்ட் டு மேக் சேஞ்சஸ், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் யுவர் பெயின், உங்களுக்கு நான் சொல்கிறதில்ல உண்மை இருக்குன்னு தோணுச்சுன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். ஆனால் இதோட எல்லாத்தோடையும் அத்தாரிட்டி இல்லை அவங்களோட பேக்ரவுண்ட் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் ஒரு வீடியோவில் நமக்கு ஒரு ஈர்ப்பம் வருது அப்படின்னா த எனர்ஜி ஸ்பீக்ஸ் தேர். ஸோ இஃப் த எனர்ஜி கெட்ஸ் கனெக்டட், தட் மீன்ஸ் அது ரைட்டான ஒரு வீடியோ. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்க்ரோல் பண்ணி எந்த கண்டென்ட் வந்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸில் நம்மளே கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸில் நம்மளே கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், அண்ட் டிஃப்ரெண்ட் அந்த மைண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் தாட்ஸை நம்மளே இன்புட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யோர் பிரெயின் கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட். இந்த ஒரு ஜேர்னியை பற்றின ஒரு விஷயம் கூட நீங்கள் பல வீடியோஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5-6 பேர் வீடியோ போடுறாங்க, எல்லார் வீடியோவும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே யோர் பிரெயின் இஸ் கன்ஃபியூஸ். இதில் எது உண்மை, எது கரெக்டு, எனக்கு எது? ஆனால் நீங்கள் ஒருத்தங்களோட வீடியோ இல்லை மேக்ஸிமம் 2 பேர், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்த எனர்ஜி உங்களுக்கு ரைட்டாக கனெக்ட் ஆகுதோ அந்த ஒரு வீடியோஸ் மட்டும் பாருங்கள்.
அது ஏன் வீடியோன்னு கிடையாது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பாருங்கள். அந்த வீடியோஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அதில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இட் வில் ஒர்க் ப்ராப்பர்லி ஃபார் யுவர் சோல். அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ட்வின் ஃப்ளேம் வீடியோஸையும் பார்த்துக்கிட்டு இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு அவங்க சொன்னதை எடுத்துக்கிட்டு வந்து இந்த வீடியோவில் கமெண்ட்டை போட்டுக்கிட்டு, ஸோ வாட் ஆர் வி டூயிங் தேர்? நம்ம வந்து நாட் ட்ரைங் டு லேர்ன் ஃப்ரம் அவர் ஓன் சோல். நம்ம அதுக்கு பதிலாக வெளியில் இருக்கிற கண்டென்ட்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், எதையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ பெயின், உங்கள் ஈகோ அந்த அளவுக்கு இருக்குது. நான் இதை சொல்லும்போது கூட உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது, இல்லை பிடிக்கல, நான் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் இல்லை அப்படின்னு தோணுது, ஒரு டிஸ்லைக் பண்ணணும்னு கூட தோணுது அப்படின்னா அது உங்களோட ஈகோ தான். ஈகோ இல்லாததுனால நான் இதை சொல்லலை, ஈகோ என்னன்னு எனக்கு தெரியுங்கிறதுனால சொல்கிறேன், ஏன்னா எனக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். ஸோ நாட் இன் அ பிளேஸ் வேர் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துட்டு சொல்லலை. எப்போதுமே நம்ம வந்து ஈகோவில் வந்து போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஈகோவை நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களா, அதுதான் உங்களோட பிரச்சனை. ஏன்னா நம்ம எல்லாம் மனுஷங்க, வி கெட் இன் டு தட் ஈகோ, தட்ஸ் ஃபைன். பட் இஃப் யூ டோன்ட் ரெக்கக்னைஸ், அந்த அவேராக இருக்காமல் அதை ஹோல்ட் பண்ணி ஒரு கிரட்ஜாக ஹோல்ட் பண்ணி, இல்லை அதுலேருந்து அடுத்த தாட்ஸை க்ரியேட் பண்ணி அதையே நெக்ஸ்ட் தாட்டாக க்ரியேட் பண்ணி எகெயின் அதே லூப்பில் போய் பீயிங் இன் தேட் வெரி 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 டாக்ஸிக் எனர்ஜி, அது வந்து உங்களுக்கு பெயினை குறைக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோ நான் சொன்ன இன்னர் ஒர்க் பண்ணாலும், எவ்வளோ நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணாலும், உங்களோட ஈகோவை நீங்கள் குறைக்கல அப்படின்னா, உங்கள் ஈகோவை குறைக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சரண்டர். சரண்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? நான் வந்து யாருமே கிடையாது, நான் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற அந்த ஃபீலிங் நமக்குள்ளே வரும். அப்போது நம்ம முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்க கற்றுப்போம். நார்மலி நம்மளோட ஹியூமன் டெண்டன்சி என்னென்னா, என்னை யாராவது தப்பாக சொல்லிட்டாங்க, இல்லை என்னோட ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லா பேக்ரவுண்டையும் மறந்துட்டு வி இமிடியட்லி ஃபீல் தட் இனிமேல் இந்த பர்சன் கூட பேசக்கூடாது, இல்லை இவங்க என்ன இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்கல்ல, நான் வந்து இனிமேல் என்னோட பவரில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அது ஹர்ட்னால உங்கள் பவரில் தான் இருக்கணுங்க. அது வந்து அங்கே போய் அவங்க முன்னாடி கேவலமாக நம்மளே வந்து விட்டு கொடுத்து அவங்க முன்னாடி போய் நம்ம ரொம்ப அப்படியே ப்ளீஸிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் திமிரில் கிடையாது. அண்ட் எகெயின் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஈகோ இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னொரு விஷயமும் இருக்கும். ஒருத்தங்க நல்லது பண்ணிட்டா அப்படியே போய் பயங்கரமாக அவங்கள்ட்ட ஐயோ ஹாப்பியாக அந்த ஓப்பனிங் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்கும். அதே சமயம் தப்பாக பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ஹர்ட் ஆகி ஃபுல்லாக இழுத்துப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே பேடு. நல்லது பண்ணாலும் கிவ், அந்த ஒரு தேவையான அந்த ஒரு அப்ரிசியேஷன் மட்டும் போதும். அங்கே ஓவராக கொடுக்குறது எதுன்னா உங்களோட இன்செக்யூரிட்டி தான். ஸோ ஐ வுட் சே, பெயினில் இருக்கீங்க, உங்களால் ட்ராமாஸ்லேருந்து வெளியில் வர முடியலன்னா யூ ஆர் நாட் இன் சரண்டர் ஸ்டேட். இந்த ஜேர்னியில் வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோலோட டார்க் நைட் அப்படிங்கிறது என்ன? அந்த டார்க் நைட் ஆஃப் த ஈகோ அப்படின்னு தான் சொல்லணும். அதை அந்த டெத் ஆஃப் த ஈகோ, அந்த ஒரு விஷயந்தான் அவ்வளோ பெயின்ஃபுல். ஈகோ டெத்து ஃபுல்லி நடக்கிற வரைக்கும் இந்த ஜேர்னியில் பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், சிச்சுவேஷன்ஸு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ ஷார்ட்கட்ஸ், ரிமூவ் யுவர் ஈகோ. நான் வந்து சோஷியல் மீடியா ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். சோஷியல் மீடியா மட்டும் கிடையாதுங்க, ஈவன் உங்களோட ஃபுட், நான்வெஜ் சாப்பிட்றீங்க, நான்வெஜ் வந்து சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான்வெஜ் இஸ் ஹேவிங் எ நெகட்டிவ் எனர்ஜி. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஏன் வந்து முன்னாடிலாம் வந்து இல்லாத அளவுக்கு இன்றைக்கி கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய் ரொம்ப பரவி இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த லைஃப் ஸ்டைல், நம்ம வாழற அந்த ஒரு விதம், நிறைய ஜங்க்கு சாப்பிட்டு, நிறைய நான்வெஜ் சாப்பிட்டு, இதெல்லாம் சாப்பிடாததுனால சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நானும் இதெல்லாம் நல்லா சாப்பிட்ட ஒரு ஆள் தான். ஆனால் இன்றைக்கி என்னால் சாப்பிட முடியல, பட் ஸ்டில் ஐ ட்ரை சம்டைம்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா மைண்ட் இருக்குல்ல, அந்த பிரெயின் வந்து இன்னும் அந்த பழைய பேட்டர்னை ஞாபகம் வச்சுருக்கு. ஸோ அந்த ஸ்மெல் வரும்போது நமக்கு ஒரு ஆசை வந்துடும் அதை சாப்பிடணும்னு. ஆனால் சாப்பிட்டா என் பாடி அக்செப்ட் பண்ணாது. ஸோ ஸ்டில் ஐ எம் கிளியரிங் தேட் ப்ராசஸ். ஆனால் எனக்கு புரிஞ்சிருச்சு, இட்ஸ் நாட் கோயிங் டு பி தேர் வித் மீ ஃபார் லாங். நான் வந்து கண்டிப்பாக எல்லாமே ஜங்க் கூட கம்ப்ளீட்டாக நிறுத்திடுவேன் அப்படின்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் ஜங்க் டசன்ட் கிவ் ஹாப்பினஸ் டு மீ அண்ட் இட் கிரியேட்ஸ் அ பேட் எனர்ஜி. அந்த ஜங்க்கெல்லாம் ஏன் ஜங்க் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு கேட்டால், அது ப்ராசஸ்டு ஃபுட்டு. எந்த ஒரு விஷயமும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அந்த ஒரு மரத்துலையோ செடியிலையோ எடுத்து அதை குக் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்கும். ஏன்னா இட் இஸ் ஃப்ரெஷ் ஃப்ரம் தேட் பிளான்ட். லெஸ் ப்ராசஸிங் இருந்தது அப்படின்னாலே அங்கே டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் கனெக்ட் ஆகலை. இப்போ வந்து சயின்டிஃபிக்கலி சொல்லணும்னா அதில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ், நம்ம அது உள்ளே இருக்கிற அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சயின்டிஃபிக்கலி சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இட்ஸ் அகெயின் த சேம் எனர்ஜி. ஸோ
நான் சொல்கிறது எனர்ஜி வைஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் இல்லை சயின்டிஃபிக்கலி புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. டோன்ட் ஈட் தோஸ் திங்ஸ் அப்படின்றது. ஸோ ஈட்டிங் தோஸ் கைண்ட் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ், ஈட்டிங் நான்வெஜ், டூ மச் ஆஃப் நான்வெஜ் ஆசையாக இருந்ததுன்னா எப்பயாவது சாப்பிடுங்க. உங்கள் பாடி வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு வேண்டாங்கும் போது அது தானாக ரிஜெக்ட் பண்ணி விட்ரும். அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அது வரைக்கும் ஈட் இட் இன் மாடரேஷன். டெய்லி நான்வெஜ் சாப்பிடாதீங்க. அது வந்து டெஃபினெட்லி இன் திஸ் ஜேர்னியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் யூ வெரி பேட்லி. அண்ட் பீப்புள், நான் சொல்லவே வேண்டாம், இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டில் சீக்கிங் கம்பெனி அண்ட் பீயிங் வித் பீப்புள், ட்ரைங் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியில் இருக்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஜேர்னியில் முன்னாடி போகலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பெயினை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நான் இப்போ சொன்ன மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றது, ஆர் இஃப் யூ ட்ரிங்க், இல்லை ஆஸ் ஐ டோல் போதைப்பொருள், எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, லோ எனர்ஜி, ப்ராசஸ்டு திங்ஸ், வேற அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லாத விஷயங்கள், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இட் ஸ்லோலி ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் எகெயின்ஸ்ட் யோர் சோல். அப்போது நீங்கள் எவ்வளோ இன்னர் ஒர்க் பண்ணி உங்கள் எனர்ஜியை பாசிட்டிவாக வச்சாலும் எகெயின் யூ கெட் பேக் இன் டு த சேம் ஃபேஸ். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற சின்ன கைடன்ஸ் இதுதான். ஸ்டார்ட் ரெடியூசிங் ஆல் தீஸ் திங்ஸ். எதையுமே வந்து சும்மா ஃபுல்லாக விட்டு கொடுத்துட்டு சாமியார் மாதிரி உட்காருங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். இன்றைக்கி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வேணால் ஒரு மூவி பார்த்துக்கோங்க, கொஞ்ச நேரம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. எல்லா நாளுமே நீங்கள் கொஞ்ச நேரம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. மேபி ஒரு 1/2 an hour, மேக்ஸிமம் 1 hour. அதில் கூட ஸ்க்ரோலிங்கை விட நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு, இல்லை நல்ல காமெடி சீன்ஸு, இல்லை ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சது, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்க்ரோலிங் கண்டினியூஸ்லி. அண்ட் இன்னொரு மட்டமான ஒரு பழக்கம் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது, மற்றவங்களோட கமெண்ட்ஸை போய் படிக்கிறது. நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா அதை வேணால் அங்கே கமெண்ட்டாக போடலாம் இல்லையா? ஆனால் எதுக்கு நம்ம மற்றவங்க கமெண்ட்டை படிக்கிறோம்? பிகாஸ் வி வாண்ட் டு நோ என்னோட அபிப்பிராயம் தான் மற்றவங்களுக்கும் இருக்கா, இல்லை என்னெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த பார்த்ததும் உங்கள் மனசில் இதை வந்து மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, ஏன் மற்றவங்க எப்படி வேணால் பார்த்துட்டு போகிறாங்க, நமக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது தான். அதை விட நமக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதுல இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கலாம், இந்த எனர்ஜி என்ன பாசிட்டிவாக என்ன கற்றுக்க வைக்குது, இல்லை இதுலேருந்து நான் என்ன இன்புட் எனக்கு கிடைக்கும், இதில் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் எனக்கு வருதுன்னா, இஃப் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் மீ, அதை நான் இக்னோர் பண்ணிடணும். அதை விட்டுட்டு கீழே போய் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இது கரெக்டாக, அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, வி ஆர் ஸ்டில் சீக்கிங் அவுட் சைட் வேலிடேஷன். வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறது, அதாவது வி வாண்ட் டு ஃபார்ம் அ குரூப். எல்லார் கமெண்ட்ஸும் எனக்கு மேட்சாக இருக்கா, அந்த ஒரு குரூப்பில் சேர்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம். பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி வில் நாட் அலவ் யூ இஃப் யூ ஆர் கோயிங் இன் டு அ குரூப் அகெயின். இத்தனை நாள் நீங்கள் வந்து சோஷியல் பீயிங்காகவே தான் வாழ்ந்திருக்கீங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பெயின் வந்து இந்த ஒரு ஜேர்னி வந்திருக்கு அப்படின்னா, யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் இட். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஸோ என் மேலே கோவப்பட்டுறாதீங்க, ஏன்னா இந்த ஜேர்னியை உங்களுக்கு நான் கொடுக்கல. ஆனால் இந்த ஜேர்னிலேருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு கைடன்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள். எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி ஒரே நாளில் கம்ப்ளீட்லி எல்லாத்தையும் நிறுத்திட்டு நான் வந்து நாளையிலேருந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறேன், இதெல்லாம் எனக்கு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நினச்சி எதையுமே பண்ணாதீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். அண்டர்ஸ்டாண்ட் தட் தீஸ் ஆர் ஆல் நெகட்டிவ் எனர்ஜி. ஒரு வீடியோ பார்க்கும்போது இல்லை ஒரு ஃபுட்டு சாப்பிடும்போது அந்த அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் நம்ம பிரெயினே வந்து அந்த அவேர்னஸ் வரும்போது இட் சென்ஸ் அ மெசேஜ் டு த பிரெயின். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பிரெயினே வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும், லாஸ்ட் டைம் யூ தாட் திஸ் அப்படிங்கிறது. அப்போ உன்னோட தாட்டை வந்து திரும்ப அந்த பிரெயின் அந்த இடத்துல கிரியேட் பண்ணும். ஸோ ஸ்லோலி நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுவீங்க. ஆனால் இதெல்லாம் விஷயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மைண்ட்லெஸ்லி ஸ்க்ரோல் பண்ணுற ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். நான்வெஜ்ஜை கூட எல்லாரும் விட்டுருவீங்க, ஆனால் உங்கள் ஃபோனை விட மாட்டீங்க, சோஷியல் மீடியாவும் விட மாட்டீங்க. பிகாஸ் அதுதான் உங்கள் மைண்டை வந்து ஃபுல் டைம் அப்படியே உங்கள் பெயின்லேருந்து வெளில வரதுக்கு உங்களை ஃபுல்லி என்கேஜாக வச்சுக்கிற ஒரு விஷயம் சோஷியல் மீடியா அண்ட் பர்டிகுலர்லி ஸ்க்ரோலிங். டோன்ட் டூ தட். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கம்மி பண்ணுங்கள் அண்ட் ஸ்லோலி கம் இன் டு யோர் பவர். உங்கள் பவரில் வாங்கன்னா என்ன, இப்போ நீங்கள் வந்து மற்றவங்களோட பவரில் இருக்கீங்க, யூஆர் வாட்சிங் ரீல்ஸ், வாட்சிங் வீடியோஸ், அதில் வந்து ஃபுல் எனர்ஜியும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி அங்கே இல்லவே இல்லை. வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறது தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சி எகெயின் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களை கண்டுபிடிக்கிறது,
ஸோ வெளியிலேருந்து ஒருத்தங்க சொல்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அங்கே எங்கேயாவது ஒரு ஸ்பார்க் தோணுச்சுன்னா அது எப்படி எனக்கு என் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறது தாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதை விட்டுட்டு ஒருத்தங்க சொல்கிற விஷயத்தில் இது சரியில்லையே, இது சரியா தப்பா அங்கே போய் தேடுறது, இது சரியில்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு எது சரியாக இருக்கோ அது என்னன்னு தேடுங்க. அதை விட்டுட்டு அந்த சொன்னவங்க கரெக்டா இல்லையா, இல்லை இது தப்பு இது சரி அப்படிங்கிற அந்த ஒரு லேபிளை வந்து கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுறது. நான் வந்து ஒரு டாபிக் பேசினேன்னா எனக்கு வந்து திரும்ப நீங்கள் கமெண்ட்ல வந்து இது இது வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்லுங்க, இல்லை இது ஆட் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கு கிடையாது இல்லையா. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்லாத ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஹேவ் தட் இன் யுவர் லைஃப், யூஸ் தட் ஃபார் யுவர் ஓன் க்ரோத். ஏன்னா எப்போதுமே வந்து எனக்கு இன்னும் தெரியும், எனக்கு நிறைய தெரியும், இல்லை எனக்கு வந்து தெரிஞ்சதை எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்கு நிறைய இடத்துல வருது. நான் இதை சொல்லும்போது யாரையுமே இண்டிவிஜுவலி ஃபோக்கஸ் பண்ணலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே பண்ணுற விஷயத்த தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்களாம் அப்படி பண்ணுறீங்கிறதும் கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் நிறைய டெண்டன்சி இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. கமெண்ட்ஸ் எல்லாம் நானும் படிச்சுட்டு தான் இருந்தேன் முன்னாடி. அண்ட் வீடியோஸில் போய் கமெண்ட் போட மாட்டேன். ஏன்னா ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் த பீப்புள் ஹூ டூ அ கண்டென்ட். அவங்க அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டோட ஒரு விஷயத்த நமக்காக பண்ணுறாங்க, ஃப்ரீயாக தானே நம்ம போய் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து நான் நல்லதாக ஒரு கமெண்ட் போட முடியும்னா கண்டிப்பாக போடுவேன். ஆனால் தப்பாக ஒரு கமெண்ட் கூட போட மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவேன். அது வந்து அதுதான் வந்து ரைட் அப்படின்னு எனக்கு தோணுது. அது என்னோட ஒரு பெரிய குவாலிட்டின்னு சொல்கிறது இல்லை, அதுதான் எனக்கு ரைட் அப்படின்னு தோன்றதுனால நான் அதை பண்ணுறேன். அதுக்காக நீங்கள் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லலை. பட் எங்கெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம், எங்கெல்லாம் உங்கள் ஈகோ இருக்கலாம், இஃப் யூ ஆர் இன் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, நான் திரும்ப திரும்ப இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இல்லாதவங்க பல விதமாக கமெண்ட் போடலாம், பல விதமாக அதை பேசிக்கலாம், பரவாயில்ல. பட் நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ப்ராசஸில் போக 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 திரும்ப லூப்லேயே சுற்றிட்டு இருப்பீங்க. சந்தோஷம் உங்கள் லைஃப்பில் வராது, பெயின் பயங்கரமாக வரும். உங்கள் டார்க் நைட் ஆஃப் த சோல் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ டு ஆல் மை பியூட்டிஃபுல் சோல்ஸ், உங்களோட சந்தோஷம் தான் என்னோடய சந்தோஷம். நான் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு பர்சன். இன்னைக்கு கூட நான் என் ஃபேமிலியில் சொன்னேன், இந்த ஒரு வீடியோ போடும்போது இந்த பீப்புள் கேட்குற கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் எனக்கு வேறு எந்த விஷயத்துலையுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட்ஸ் பிகாஸ் ஐ ஃபீல் ஸோ கனெக்டட் வித் யூ ஆல். ஸோ நான் ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போதும் அந்த நன்மையோட தான் சொல்கிறேன். எங்கேயுமே வந்து எனக்கு பேர் கிடைக்கணும், இல்லை என்னை வந்து எல்லாரும் பாராட்டணும், நான் தப்பாக இருந்தாலும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே கிடையாது. நான் தப்பாக இருக்கலாம் இருக்கலாம் நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், இருந்ததுன்னா விட்டுருங்க. நான் ஒரு ஹியூமன் பீயிங் தான், விட்டுருங்க. பாவம் தானே, போனால் போட்டுன்னு விட்டுருங்க. பட் நல்லது இருந்ததுன்னா அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.